கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை பொழுதிலே உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காலை பொழுதிலே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை முதலாவது உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் சந்தோஷமடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையும் இரக்கமும் ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட இருக்கிறது. அனுதின வாழ்க்கையிலே நாம் அதனை அனுபவித்து உணர்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை சுற்றிலும் பல்வேறு விதமான செயல்கள் நடந்த போதிலும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை போஷிக்கிறார், நம்மை பராமரிக்கிறார். ஆண்டவருடைய இந்த அன்புக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் மீண்டுமாக ஆண்டவரை ஆராதிக்க குடும்பமாக நாம் ஒன்றாக இணைந்திருக்கின்ற வேளையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கின்றபடியாக பரிசுத்த அலங்காரத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெபசிந்தையோடு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தப்படுங்கள். ஆண்டவர் தாமே இந்த நாளின் வார்த்தைகளினூடாக நம்மோடு இடைப்பட்டு நமக்கு வேண்டிய நல்ல வழிகாட்டுதலை தந்தருடுவாராக. கண்களை மூடி செபித்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, கர்த்தர் கிருபையா எங்களுடைய வாழ்க்கையிலே மீண்டும் தந்திருக்கிற ஒரு புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். புதிய நாளிலே கர்த்தருடைய கிருபையை பெற்றவர்களாக புதிய பலத்தோடு எழுந்திருந்து உம்முடைய சமூகத்தை நோக்கி அப்பா பிதாவே என்று அழைக்க நீர் எங்களுக்கு தந்திருக்கும் இந்த நல்ல ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாட்களிலும், ஒவ்வொரு மணி நேரத்திலும், ஒவ்வொரு நிமிடத்திலும் ஆண்டவருடைய கிருபை எங்களோடு கூட இருந்திருக்கிறது, எங்களை பாதுகாத்திருக்கிறது, எங்களை பராமரித்து நடத்தி இருக்கிறது என்பதை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே நாங்கள் நிர்மூலமாகாமல் இருக்கிறோம் என்றால் அது உம்முடைய கிருபை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் சுவாமி. நீ தந்த கிருபையை பெற்றவர்களாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே உம்மை குடும்பமாக இணைந்து இல்லங்களிலே ஆராதித்து கொண்டிருக்கிறதான நாங்கள் நீர் தருகிறதான உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தப்படுகிறோம். ஆண்டவர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இரும். இந்த நாளின் வார்த்தைகள் எங்கள் எல்லோருக்கும் பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டியருளும். பேசுகிற அடியானை மறைத்து ஆண்டவர் வெளிப்படும். அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் கேட்கவிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தின் சிந்தனைகளும் உம்முடைய சமூகத்திலே ஏற்புடையதாய் இருப்பதாக. ஆமேன். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, மீண்டுமாக என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். அவர் நம்மை நடத்துவார். எல்லா சூழ்நிலைகளும், எல்லா விதமான காலங்களும் கட்டாயம் மாறுதல் பெறும். இயல்பான நிலைக்கு நாம் திரும்பி ஆண்டவரை ஆராதிப்பதற்குரிய எல்லா வழிவாசல்களையும் வெகு விரைவிலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே திறந்து தரப்போகிறார். அதனை நினைத்தவர்களாக ஆண்டவருக்குள் எப்பொழுதும் மகிழ்வோடு இருக்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். உயிர்த்தெழுந்த திருநாளுக்கு பின்வரும் 5ஆம் ஞாயிறாகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தலாக அர்ப்பணி. கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தலாக அர்ப்பணி என்ற கருப்பொருளின் கீழாக ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்க திருச்சபை மாமன்றம் நமக்கு அழைப்பை விடுத்திருக்கின்றது. மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களும், பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4 முதல் 9 வரையுள்ள வசனங்களும், லூக்கா நற்செய்தி நூலின் 24ஆம் அதிகாரம் 36 முதல் 39 வரையுள்ள வசனங்களும் தியான பகுதியாக நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறதான ஆண்டவருடைய வார்த்தைகளின் வெளிச்சத்திலே இந்த நாளுக்குரிய வார்த்தைகளை தியானிக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே மனிதன் அதிகமாக தேடி அலைவது சமாதானத்தை. எந்தெந்த வகையில் தனக்கு சமாதானம் கிடைக்கும், எவ்வகையில் முயற்சித்தால் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற எண்ணத்தோடு, சிந்தையோடு ஒவ்வொரு நாளும் சமாதானத்தை தேடி மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான்.
தன்னுடைய உழைப்பின் வழியாக, தன்னுடைய செல்வத்தின் வழியாக, தன்னுடைய திறமைகளின் வழியாக, இன்னும் பல காரியங்களின் வழியாக எவ்வகையிலேனும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு ஒவ்வொரு மனிதர்களும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல நேரத்திலே மனிதர்கள் செய்யும் ஒரு காரியம், தவறான இடத்தில், கிடைக்காத இடத்தில் இந்த சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். திருமறை அழகாக நமக்கு சொல்லுகிறது, சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், தேவரீர் நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சங்கீதம் 4:8. சங்கீதம் 29:11 விதமாக சொல்லுகிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். யோவான் 14:27 இவ்விதமாக சொல்லுகிறது, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்பன போன்ற வார்த்தைகள் சமாதானம் என்பது இந்த உலகத்தில் கிடைப்பது அல்ல, இந்த உலகத்தின் பின்னால் ஓடுவதினால் கிடைப்பது அல்ல, இந்த உலகத்திலே அயராது உழைத்து பாடுபட்டு செல்வங்களை சேர்ப்பதினால் கிடைப்பது அல்ல, மாறாக ஆண்டவரால் மாத்திரமே இந்த சமாதானத்தை தர முடியும். ஆண்டவர் மாத்திரமே சமாதானத்தின் காரணர், அவர் மட்டுமே நமக்கு சமாதானத்தை தர முடியும் என்பதை திட்டமும் தெளிவுமாக ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாளிலே நல்ல ஒரு தலைப்பு நமக்கு கிடைக்க பெற்றிருக்கிறது, கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்தலாக அருட்பணி. ஆக சமாதானம் என்பது கிறிஸ்துவிடம் மட்டுமே இருக்கிறது, கிறிஸ்துவே சமாதானத்தின் காரணர். கிறிஸ்து தரும் சமாதானத்தை பகிர்தலாக நம்முடைய அருட்பணி இருக்க வேண்டும் என்பதை மையமாக கொண்டு நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த கிறிஸ்துவின் சமாதானம் என்பது என்ன என்ற ஒரு கேள்வியை எழுப்பி பார்ப்போம் என்று சொன்னால், பிதாவுக்கும் மனுக்குலத்திற்கும் இடையே மனிதன் செய்த பாவத்தினாலே ஏற்பட்ட உறவு சிதைவினாலே வந்த அந்த பிரிவை நீக்குவதற்காக சிலுவையிலே ஆண்டவர் சிந்திய இரத்தத்தின் மூலமாய், சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்ட பாடுகளின் வழியாய் பிதாவுக்கும் நமக்கும் இருந்த சமாதான குலைச்சலை மாற்றி பிதாவுக்கும் மனுக்குலத்திற்குமான சமாதானத்தை அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உலகத்திலே பல்வேறு கடின சூழ்நிலைகளை சந்தித்து ஜனங்கள் விடுதலைக்கென்று போராடி கொண்டிருக்கும் போது, என்னுடைய வாழ்க்கையிலே இந்த நிலைகளிலே சமாதானம் இல்லையே, எப்போது என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானம் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு ஜனங்கள் துன்பத்தின் பிடியிலே இருக்கின்ற வேளையிலே யாரெல்லாம் தேவையோடு ஆண்டவரை தேடி வந்தார்களோ, கிறிஸ்துவை தேடி வந்தார்களோ, அவர்களுக்கான சமாதானத்தை கொடுக்கின்றவராக கிறிஸ்து இருக்கிறார் என்பதை நற்செய்தி நூலிலே, திருமறையின் பல பகுதிகளிலே நாம் வாசிக்கின்றோம். ஆக கிறிஸ்துவின் சமாதானம் என்ன என்பது இதன் வழியாக நாம் புரிந்து கொள்கிறோம். இப்படிப்பட்டதான கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதாக நம்முடைய அருட்பணி இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார் என்று சொன்னால் அதிலே ஒரு பெரிய நோக்கம் உண்டு. ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தோடு உங்களையும் என்னையும் இந்த உலகத்திற்குள்ளாக அனுப்பி இருக்கிறார். வெறுமனே பிறந்து வெறுமனே வாழ்ந்து மடிவதற்கு அல்ல இந்த வாழ்க்கை. மாறாக ஆண்டவர் என்ன திட்டத்தை நம் வழியே செயல்படுத்த நினைத்திருக்கிறாரோ, எந்த நோக்கத்தை நம்முடைய வாழ்வின் அனுபவங்களினூடாக அவர் நிறைவேற்ற விரும்புகிறாரோ, அதனை நிறைவேற்ற நம்மை ஒப்புக் கொடுப்பதே நம்முடைய வாழ்க்கையின் தலையாய கடமையாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. அதில் ஒரு பகுதியாக கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிரும் அருட்பணியை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு நற்செய்தி நூலின் 5வது அதிகாரம் 9வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, சமாதானத்தை பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். எங்கே பகைமையும் வெறுப்பும் கசப்பும் நிறைந்து காணப்படுகிறதோ அந்த இடத்திலே அந்த சூழ்நிலைகளை மாற்றி, பகைமை வெறுப்பு கசப்பு நிறைந்திருக்கின்ற இடத்தில்
சமாதானத்தை ஏற்படுத்துகின்றவர்களே தேவனுடைய புத்திரர், ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் தன்னுடைய மலை பிரசங்கத்திலே அழகாக தெளிவுபடுத்துகிறார். ஆக ஆண்டவர் நம்மை அவ்விதமான ஒரு பணிக்கென்று அழைத்திருக்கின்ற வேளையிலே நம்மை நாமே ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்தவர்களாக எவ்வகையிலே கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதாக நம்முடைய அருட்பணி இருக்க முடியும் என்பதை கொடுக்கப்பட்ட திருமறை பகுதிகளின் வெளிச்சத்திலே சற்று நேரம் நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவது குறிப்பாக கிறிஸ்துவை பற்றி கொள்வதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக அருட்பணி. கிறிஸ்துவை பற்றி கொள்வதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக அருட்பணி. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வசனங்களை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டுள்ளேன். யூதா நாட்டு மக்களிடையே நன்னறி மிகவும் குறைந்து போயிருந்தது. ஆண்டவருக்கு ஏற்புடையது அல்லாத வழியிலே அவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள். தங்கள் மனம் போன போக்கிலே வாழ்ந்து கொண்டு எப்படியும் வாழலாம், எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம் என்ற எண்ணத்தோடு தங்கள் மன விருப்பத்தின்படியாக அந்த ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை அவர்களிடத்திலே காணப்படவில்லை. தங்கள் மனம் போன போக்கிலே பாவத்திலே உழன்று கொண்டிருந்தார்கள். அத்தகைய சூழ்நிலையிலே அவர்கள் செய்த பாவங்களை கண்டித்து உணர்த்தி அவர்களை மனம் திரும்ப அழைப்பதற்கான ஒரு ஊழியத்தை செய்யும்படியாக மீகா தீர்க்கதரிசி அனுப்பப்படுகிறார். அந்த ஜனங்கள் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் என்று பார்க்கின்ற வேளையிலே எல்லா தவறுகளையும் பாவங்களையும் செய்துவிட்டு காணிக்கைகளை பலிகளை ஆண்டவருக்கு செலுத்தினால் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுவிட முடியும் என்ற சிந்தனையோடு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். மாறாக ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு பலியும் காணிக்கையும் மட்டுமல்ல, மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலோடு உடன் வாழும் ஜனங்களுக்கு நீதியானவற்றை செய்ய வேண்டும், உடன் வாழும் ஜனங்களுக்கு இரக்கத்தை காண்பிக்க வேண்டும் என்பன போன்ற காரியங்களை அழகாக அந்த ஜனங்களுக்கு உணர்த்தும் ஒரு உன்னத ஊழியத்தை மீகா தீர்க்கதரிசி செய்கிறார். அந்த ஜனங்கள் செய்த பாவம் என்ன என்று பார்க்கின்ற வேளையிலே ஆலயத்தில் தங்கள் மனம் போன போக்கிலே அவர்கள் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆலயத்திலே பல்வேறு விதமான முறைகேடுகளை அந்த ஜனங்கள் நடப்பித்து கொண்டிருந்தார்கள். அவர்களோடு வாழும் அயலானுக்கு எதிராக பல்வேறு விதமான அநீதிகளை செய்து கொண்டிருந்தார்கள். இவைகளை மீகா தீர்க்கதரிசி வன்மையாக கண்டித்து தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். தங்களுக்கு ஏற்ற தீர்க்கதரிசிகளை தெரிந்து கொண்டு தங்களுக்கான சமாதான வார்த்தைகளை மட்டும் அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு எப்போதெல்லாம் கண்டித்து உணர்த்தி மனம் திரும்ப வேண்டும் என்ற காரியங்களை குறித்து தீர்க்கதரிசிகள் பேசுகிறார்களோ அப்போது அவர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு அவர்களுடைய வார்த்தைக்கு செவி கொடாமல் தங்கள் மனம் போன போக்கிலே ஆலயத்திலே பல்வேறு முறைகேடுகளை செய்து ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் போதாது என்று சொல்லி உடல் வாழும் அயலானுக்கு எதிராக அநேகமான அநீதிகளை அவர்கள் இழைத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே பார்க்கின்ற வேளையிலே 2வது அதிகாரத்தின் 1-2 வசனங்களை வாசிக்கும் போது அவைகள் நன்றாக தெரியும். அக்கிரமத்தை யோசித்து தங்கள் படுக்கைகளின் மேல் பொல்லாப்பு செய்ய எத்தனம் பண்ணி தங்கள் கையில் வல்லமை இருக்கிறபடியினால் விடியற்காலம் ஆகிற போது அதை நடப்பித்து வயல்களை இச்சித்து பறித்து கொண்டு வீடுகளை இச்சித்து எடுத்துக்கொண்டு புருஷனையும் அவன் வீட்டையும் மனுஷனையும் அவன் சுதந்திரத்தையும் ஒடுக்குகிறவர்களுக்கு ஐயோ. வன்மையாக கண்டிப்பதை இந்த இடத்துல பார்க்கிறோம். யாரெல்லாம் தங்களுடைய கைகளிலே அதிகாரம் இருக்கிறது என்று சொல்லி மற்ற ஜனங்களை அவமதித்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய வயல்களை இச்சித்து அவர்களை துன்பப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஐயோ என்று சொல்லி கடுமையான வார்த்தைகளை கொண்டு சாடுகிறதை பார்க்கிறோம். அயலானுக்கு எதிராக அநீதி இழைத்தவர்களுக்கு, தவறு இழைத்தவர்களுக்கு எதிராக தீர்க்கதரிசியின் குரல் இந்த இடத்திலே வெளிப்படுகின்றதை நாம் பார்க்கிறோம். ஆக இவ்வாறு செய்து கொண்டிருக்கிற அந்த ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும். அந்த ஜனங்கள் மனம் திரும்பி ஆண்டவருக்கு ஏற்ற வழியிலே நடக்க வேண்டும். ஆண்டவரை மாத்திரம் பற்றி பிடித்து கொண்டு அவருக்கு ஏற்ற விதத்திலே நடந்தால் ஒழிய ஆண்டவருடைய இரக்கத்தை அவர்களால் பெற முடியாது, ஆண்டவருடைய சமாதானத்தை பெற முடியாது என்பதை ஆழமாக வலியுறுத்தும் பகுதியாக
இந்த தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் அமைந்திருக்கிறது. 4வது அதிகாரத்திலே பார்க்கின்ற வேளையிலே உண்மையான தேவன் யார் என்பதை ஆணித்தரமாக மீகா தீர்க்கதரிசி எடுத்துரைக்கிறார். அவனவன் தன் தேவர்களை பின்பற்றி நடந்து கொண்டிருப்பான், நாங்களோ எங்கள் தேவனை பின்பற்றி நடந்து கொண்டிருப்போம். எல்லோரும் 4வது அதிகாரத்தின் 2வது வசனத்தை பார்க்கும்போது நாம் கர்த்தரின் பர்வதத்திற்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்திற்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும் என்று சொல்லி தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். யார் உண்மையான தேவன், யாரை பற்றி கொண்டு நடக்க வேண்டும், எதன் மீது தங்களுடைய பற்றுறுதியை வைக்க வேண்டும், எதன் மீது தங்களுடைய விசுவாசத்தை வைக்க வேண்டும் என்பன போன்ற காரியங்களை இந்த இடத்திலே அழகாக மீகா தீர்க்கதரிசி அந்த ஜனங்களுக்கு எடுத்துரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கிறிஸ்துவை பற்றி கொள்வதின் வழியாக அவரின் சமாதானத்தை பகிரும் அருட்பணியை செய்வதற்கு நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை சற்றே இதோடு பொருத்தி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆலயத்திலே நம்முடைய செயல்பாடுகள் என்ன, நம்மோடு வாழும் ஜனங்களுக்கு நாம் செய்யும் காரியங்கள் என்ன என்பதை குறித்து சற்றே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு எத்தனையோ வாரங்கள் கடந்து விட்டது, ஆலயத்திலே அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க முடியவில்லை. நினைத்து பார்க்காத சூழ்நிலைகள் உலகத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் இவையெல்லாம் நன்றாக இருக்கின்ற காலத்தில், ஆண்டவரை ஆராதிக்க சுயாதீனமாக தடையின்றி ஆராதிக்கக்கூடிய காலத்தில் நாம் எவ்விதமாக நம்முடைய ஆலயத்தில் நம்முடைய செயல்பாடுகளை நடத்தி இருக்கிறோம் என்பதை சிந்திப்பதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எத்தனை முறை ஆலயத்தை நாம் அசட்டை செய்திருக்கிறோம், எத்தனை முறை ஆராதனையை அசட்டையை செய்து இந்த உலகத்தின் பின்பதாக நாம் ஓடி இருக்கிறோம். ஆண்டவர் விரும்புகிறபடியாக ஆலயத்திலும் ஆண்டவருடைய ஆராதனையிலும் நம்முடைய பங்களிப்பை நாம் கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் எதிர்பார்க்கின்றபடியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குரிய கனத்தை கொடுத்து வாழ்ந்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த யூத தேசத்து மக்கள் எந்த தவறை செய்தார்களோ அந்த தவறை சுட்டி காண்பிக்கும் வண்ணமாக தீர்க்கதரிசி அவர்களுடைய பாவங்களை குறித்து எச்சரிப்பதை இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம். ஒருவேளை நாம் அவ்வாறு நடந்திருப்போம் என்று சொன்னார், ஆண்டவருடைய ஆராதனைக்கும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கும் கனத்தை கொடுக்காமல் நம்முடைய மனம் போன போக்கிலே வாழ்ந்திருப்போம் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். கர்த்தர் விதமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார் என்று சொன்னால், வரலாறு காணாத நிகழ்வுகளை நம்முடைய சந்ததி கண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் ஏதோ ஒரு வகையிலே ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதற்கான அறைகூவலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் என்பதை மறக்காமல் ஆண்டவருக்கு ஏற்ற விதத்திலே நடப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, அடுத்து வாழும் மனிதர்களோடு, நம்முடைய சக மனிதர்களோடு நம்முடைய உறவு எவ்விதமாக இருக்கிறது என்பதை கேள்வி எழுப்பி பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். எத்தனையோ நேரத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ வேண்டிய நாம் ஆண்டவருடைய சமாதானத்தை மற்றவர்களுக்கு பகிரும் ஊழியத்தை செய்ய வேண்டிய நாம் சின்ன சின்ன காரியங்களுக்காக மற்றவர்களோடு சண்டையிட்டு பகையை, வெறுப்பை, கசப்பை வளர்த்து கொண்டு ஆண்டவருக்கு எதிரான காரியங்களை செய்து நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த ஜனங்களைப் போல, யூத ஜனங்களைப் போல நாமும் பல நேரத்திலே வாழ்ந்திருக்கிறோம். நம்முடைய கரங்களிலே இருக்கின்றதான காரியங்களை, நமக்கு இருக்கும் செல்வாக்குகளை, நமக்கு இருக்கும் செல்வத்தை, நமக்கு இருக்கும் பணபலத்தை மையமாக வைத்து பல நேரத்திலே மற்ற ஜனங்களை உதாசீனமாக நாம் நடத்தி இருக்கிறோம். ஒருவேளை அவ்வாறு நடந்திருந்தோம் என்று சொன்னால் நாம் மனம் திரும்ப அழைக்கப்படுகின்றோம். பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் நமக்கு அழகான ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொள்வதின் வழியாக கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிரும் அருட்பணியை செய்வதற்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வசனம் அழகாக சொல்லுகிறது, அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான், சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. 4வது வசனம். 3வது வசனத்தின் பிற்பகுதி விதமாக சொல்லுகிறது, அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பிப்பதும் இல்லை. அதாவது போர்க்கருவிகள் மட்டுமே தங்களுக்கான பாதுகாப்பு என்று நம்பிக்கொண்டிருந்த அந்த ஜனங்கள், போர்க்கருவிகள் பாதுகாப்பை தருவதில்லை, ஆண்டவருடைய பாதுகாப்பு மட்டுமே சமாதானத்தை தரும் என்பதை உணர்ந்து வாழக்கூடிய
ஒரு நிலைக்கு ஆண்டவர் அவர்களை அழைத்து வருவார் என்பதை இந்த வார்த்தைகள் தெளிவுபட விளக்குகிறது. பிரியமானவர்களை, நம்முடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் எவ்விதமாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம்? இவ்வாறான ஒரு கடின சூழ்நிலைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே, இவ்வாறான ஒரு போராட்டமான சூழ்நிலைகளுக்கு நேராக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான நாட்களிலே கிறிஸ்துவை பற்றும் அந்த உறுதியிலே நாம் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவை மட்டும் பற்றி கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது மற்றவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை தரும் என்று சொல்லி இன்னும் உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கிறிஸ்துவை பற்றி கொள்வதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிரும் அர்ப்பணியை செய்ய நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆக முதலாவது இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கிய பாடம், ஆண்டவருக்குரிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும். ஆலயத்திற்குரிய கனத்தை நாம் ஆலயத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவர் என்னென்ன காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறாரோ அவற்றையெல்லாம் செய்து சக மனிதனோடு உள்ள உறவில்லை, சக மனிதர்களோடு நாம் வாழ்கின்ற நிலையிலே அவர்களுக்கு வேண்டியவற்றை நாம் செய்து அவர்களோடும் சமாதானத்தோடு வாழ நீங்களும் நானும் அழைக்கப்படுகின்றோம். அடுத்ததாக, கிறிஸ்துவின் வழி நடப்பதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக அருட்பணி. கிறிஸ்துவின் வழி நடப்பதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக அருட்பணி. இதற்கு ஆதாரமாக பவுலடிகளார் பிலிப்பியருக்கு எழுதிய நிருபம் 4வது அதிகாரம் 4 முதல் 9 வரையுள்ள வசனங்களை எடுத்துக்கொண்டுள்ளேன். பிலிப்பிய திருச்சபைக்கு பவுலடிகளார் இந்த நிருபத்தை எழுதுவதற்குரிய பின்னணி என்னவென்று பார்க்கின்ற வேளையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அந்த திருச்சபை ஒரு சூழ்நிலையிலே பல்வேறு விதமான துன்பங்களை சந்திக்கின்றது. அடுத்ததாக அந்த திருச்சபைகளுக்குள்ளாக பல்வேறு பிரிவினைகள் தோன்ற ஆரம்பிக்கிறது. மூன்றாவதாக, கிறிஸ்துவை விட்டு விலகி புதிய கலாச்சாரத்திற்கு தங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்ற ஒரு நிலையும் அந்த திருச்சபைக்குள்ளாக ஏற்படுகிறது. இவற்றையெல்லாம் அறிந்த பவுலடிகளார் அவர்களுக்கு புத்தி சொல்லும் விதமாக, அவர்களை சீர்படுத்தும் விதமாக, நேரிய பாதையிலே அவர்களை நடத்தும் விதமாக இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். பிலிப்பிய நிருபத்தை நாம் முழுவதுமாக வாசிக்கின்ற வேளையிலே இதற்குரிய பதில்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இவ்வாறான சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் விவரித்து எவ்விதமாக வாழ வேண்டும், எவற்றையெல்லாம் செய்ய வேண்டும், எவற்றையெல்லாம் செய்யக்கூடாது என்ற அறிவுரைகளை எல்லாம் சொல்லிய பின்பு பவுலடிகளார் 4வது அதிகாரத்திலே அழகாக சொல்லுகிறார். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். எவ்விதமான சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, எவ்விதமான பாதைகளை நீங்கள் கடந்து போனாலும் சரி, அவை எல்லாவற்றின் நடுவிலும் நீங்கள் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். எந்த பாதைகள்? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே துன்பங்கள் ஏற்படலாம், உங்களுக்குள்ளாக பிரிவினைகள் தோன்றலாம், உங்களுக்குள்ளாக உங்களை வழி தப்ப பண்ணுகிற புதிய உபதேசங்கள் தோன்றி, புதிய காரியங்கள் தோன்றி உங்களை தடுமாற செய்யலாம். இவை எல்லாவற்றின் நடுவிலும் நீங்கள் கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும், உங்களை விழத்தள்ளுகிற எவ்விதமான சூழல்களாக எவை இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நீங்களாக முயற்சிக்காமல், எல்லாவற்றையும் அழகாக அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அழகான ஒரு புத்திமதியை அந்த திருச்சபை ஜனங்களுக்கு பவுலடிகளார் கொடுக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எத்தனை போராட்டங்களை சந்தித்தாலும் சரி, எவ்விதமான பிரிவினைகள் உங்களுக்குள்ளாக ஏற்பட்டாலும், எவ்விதமான சோதனைகள் நீங்கள் அடைந்தாலும், எத்தனை காரியங்கள் உங்களை நெருக்கினாலும், அவை எல்லாவற்றையும் தீர்ப்பதற்கு நீங்களாக முயற்சித்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்று சொல்லி அழகான ஒரு புத்திமதியை அந்த திருச்சபைக்கு, பிலிப்பிய திருச்சபைக்கு பவுலடிகளார் சொல்லுகின்றதை நாம் பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, கிறிஸ்துவின் வழி நடப்பதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக நம்முடைய அர்ப்பணி இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் வழியாக நாம் நடக்க வேண்டும். எவ்வகையிலே கிறிஸ்துவின் வழியாக நாம் நடக்க வேண்டும்? அழகாக பவுலடிகளார் சொல்லிக் கொடுக்கிறார். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எவ்விதமான காரியங்களாக இருந்தாலும், அவை எல்லாவற்றிலும் அதனை தீர்ப்பதற்கு நாமாக முயற்சி எடுக்காமல் ஆண்டவரை மட்டும் சார்ந்திருந்து தேவனிடத்தில் மட்டும் நம்முடைய காரியங்களை தெரியப்படுத்தி தேவனிடத்திலே ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் நம்முடைய மனதிலே இருக்கிறதானவற்றை வெளிப்படுத்துகின்ற வேளையில் எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களை ஆட்கொள்ளும் என்பதை அழகாக சொல்லுகிறார். 8வது வசனம் அழகாக சொல்லுகிறது. கடைசியாக சகோதரரே, எவையெல்லாம் உண்மையானவைகளாக இருக்கிறதோ, எவையெல்லாம் ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கிறதோ, எவையெல்லாம் நீதி நிறைந்ததாக இருக்கிறதோ, எவையெல்லாம் கற்புள்ளவைகளாக இருக்கிறதோ, எவையெல்லாம் அன்புள்ளவைகளாக இருக்கிறதோ, எவையெல்லாம் நற்கீர்த்தியுள்ளவைகளாக இருக்கிறதோ, எதனை செய்தால் புண்ணியம் கிடைக்குமோ அவைகளை மாத்திரமே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். அவைகளை மாத்திரமே நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். இவைகளையே ஆண்டவர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்ற நல்ல அறிவுரையை அந்த ஜனங்களுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்துவின் வழி நடப்பதின் வழியே இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடித்து எவையெல்லாம் உண்மையுள்ளவைகளாக இருக்கிறதோ, ஒழுக்கமுள்ளவைகளாக இருக்கிறதோ, நீதியுள்ளவைகளாக இருக்கிறதோ, கற்புள்ளவைகளாக இருக்கிறதோ, எவையெல்லாம் அன்புள்ளவைகளாக இருக்கிறதோ, நற்கீர்த்தியுள்ளவைகளாக இருக்கிறதோ, இவற்றையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்துகின்ற வேளையிலே கிறிஸ்து விரும்பும் இவ்வகையான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுத்தி கிறிஸ்துவின் வழியாக நடப்பதின் வழியாக அவரின் சமாதானத்தை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சமாதானத்தை பகிர்தலாக நம்முடைய அர்ப்பணியும் இருக்க முடியும் என்பதை இந்த வார்த்தைகள் அழகாக சொல்லி காட்டுகிறது. 9வது வசனம் மிகவும் அழகாக பவுலடிகளார் சொல்லுகிறார். நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். அடிக்கோடிட்டு ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டிய ஒரு கட்டளையாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கட்டளையாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. எதையெல்லாம் நீங்கள் என்னிடத்திலே கற்றும் அடைந்தும் கேட்டும் இருக்கிறீர்களோ, எவற்றையெல்லாம் ஆண்டவரை குறித்துதான காரியங்கள், ஆண்டவர் விரும்புகின்ற சிந்தனைகள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோமோ அவற்றை நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டும். அவற்றின் படியாக நாம் நடக்க வேண்டும். கிறிஸ்துவின் வழியாக நாம் நடப்பதின் வழியே அவர் தருகிறதான சமாதானத்தை அவ்வாறு செய்வோம் என்றால் சமாதானத்தின் தேவன் நம்மோடு இருப்பார். நம்மோடு சமாதானத்தின் தேவன் இருக்கின்ற வேளையிலே அந்த சமாதானத்தை பிறருக்கும் பகிரும் அந்த அர்ப்பணியை நாம் செய்ய முடியும் என்பதை பவுலடிகளார் அழகாக இதன் வழியாக விளக்குகின்றார். நிறைவாக கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்பதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக அர்ப்பணி. கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்பதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக அர்ப்பணி. லூக்கா நற்செய்தி நூலின் 24வது அதிகாரம் 36 முதல் 49 வரை உள்ள வசனங்களை இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்டுள்ளேன். பிரியமானவர்களே, சமாதானத்தை பகிர்வது என்பது எளிதான ஒரு காரியம் அல்ல. சமாதானத்தை பகிர்வது எளிதான ஒரு காரியம் அல்ல. நம்மை எதிர்த்தவர்கள், நம்மை நிந்தித்தவர்கள், நம்மை காயப்படுத்தியவர்கள், நம்மை வேதனைப்படுத்தியவர்கள், நம்மை துன்புறுத்தியவர்கள், இவர்களோடு சமாதானத்தை பகிர்ந்து கொள்வது என்பது லேசான காரியம் அல்ல. அவற்றிற்கு மிகப்பெரிய ஒரு தைரியம் வேண்டும். அதனை செய்வதற்கு நமக்கு ஒரு பெரிய துணிவு வேண்டும். அந்த துணிவை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கின்ற வேளையிலே லூக்கா நற்செய்தி நூலின் 24வது அதிகாரம் 36 முதல் 49 வரை உள்ள வசனங்கள் அதற்கான பதிலை நமக்கு தருகிறது. கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்பதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்தலாக நம்முடைய அர்ப்பணி எவ்விதமாக இருக்கும் என்பதற்கான பதிலை இந்த பகுதி அழகாக தருகிறது. 36வது வசனம் இவ்விதமாக தொடங்குகிறது. இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கையில் இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இவைகளை குறித்து அவர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சீடர்களும் மரியாளும் யோவன்னாலும் கிளையோப்பா என்ற சீடனும் எம்மாவுக்கு சென்ற அந்த சீடர்கள், இவர்கள் எல்லாரும் ஒரு இடத்திலே
கூடி சில காரியங்களை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இயேசுதாமே அவர்கள் நடுவிலே நின்று உங்களுக்கு சமாதானம் என்கிறார். எவைகளை குறித்து என்று பார்க்கின்ற வேளையிலே ஆண்டவருடைய போதனைகள், ஆண்டவருடைய பாடு, ஆண்டவருடைய சிலுவை மரணம், ஆண்டவருடைய உயிர்த்தெழுதல், ஆண்டவருடைய தரிசனம், இவை எல்லாவற்றையும் குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொன்ன போதனைகள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவர் தங்களுக்கு கற்றுக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் அவர்களுக்கு நன்றாக தெரியும். ஆண்டவருடைய பாடுகளையும் சிலுவை மரணத்தையும் கண்ணார கண்டார்கள். ஆண்டவருடைய உயிர்ப்புக்கு பின்பதாக ஆண்டவர் தரிசனத்தை கொடுக்கிறார். அந்த தரிசனத்தை பெற்ற பிறகும் கூட நான் மரித்து 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று ஆண்டவர் சொன்ன அந்த போதனையை அறிந்திருந்த போதிலும் கூட இவர்கள் அதனை ஏற்க மனதில்லாமல் பயந்து போன சூழ்நிலையிலே அறைக்குள்ளாக அமர்ந்து இவைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் அவர்கள் நடுவாக நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி சமாதானத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறார். எந்த சமாதானத்தை தரும்படியாக ஆண்டவர் சிலுவையிலே தன்னை அர்ப்பணித்தாரோ, எந்த சமாதானத்தை இந்த ஜனங்களுக்கு தரும்படியாக தன்னை பல்வேறு விதமான பாடுகளுக்கு உட்படுத்தி கொண்டாரோ, பல்வேறு வேதனைகளை துன்பங்களை அடைந்தாரோ, அந்த சமாதானத்தை இந்த இடத்திலே ஆண்டவர் பகிர்கிறார். சமாதானத்தை பகிர்வது என்பது எளிதானது அல்ல. அதற்கு நாம் பாடுகளை சந்திக்க ஆயத்தப்பட வேண்டும். துன்பங்களை ஏற்பதற்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். இங்கே ஆண்டவர் பகிர்ந்த சமாதானம் வெறுமனே வார்த்தையினால் வந்த சமாதானம் அல்ல. எந்த சமாதானத்தை அவர் போதித்தாரோ, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், உலகம் தருகிறபடியாக அல்ல, என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று போதித்த ஆண்டவர் அந்த சமாதானத்தை சிலுவையிலே பாடுகளை ஏற்றதின் வழியாக, நிந்தனைகளை ஏற்றுக்கொண்டதின் வழியாக, பரியாச பேச்சுகளை ஏற்றுக்கொண்டதின் வழியாக, துன்பங்களை ஏற்றுக்கொண்டதின் வழியாக, மரணத்தை ஏற்றுக்கொண்டதின் வழியாக சீடர்களோடு மற்ற அந்த சகோதரர்களோடு சகோதரிகளோடு இந்த சமாதானத்தை ஆண்டவர் பகிர்கின்றவராக நமக்கு இந்த இடத்திலே வெளிப்படுத்தப்படுகிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் கூட கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்பதின் வழியாக அவரின் சமாதானத்தை பகிரும் அருட்பணியை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஏற்கனவே நான் சொன்னதைப் போல சமாதானத்தை பகிர்வது என்பது லேசான காரியம் அல்ல. நமக்கு எதிராக தீங்கிழைத்தவர்கள், நம்மை துன்பப்படுத்தியவர்கள், நம்மை பரியாசம் செய்தவர்கள், நமக்கு எதிராக தூஷண வார்த்தைகளை சொல்லியவர்கள், நம்மை மறுதலித்தவர்கள், நம்மை ஏமாற்றியவர்கள், சொல்லிக்கொண்டே போகலாம். இவர்களுக்கு எப்படி சமாதானத்தை பகிர்ந்து கொள்ள முடியும்? ஒரு கேள்வியை எழுப்பலாம். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு இவை எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியாக இந்த இடத்திலே காட்சி தருகின்றார். யாரெல்லாம் தனக்கு துன்பத்தை தந்தார்களோ, யாரெல்லாம் தன்னை பரியாசம் செய்தார்களோ, யாரெல்லாம் தன்னை மறுதலித்தார்களோ, இந்த இடத்துல அழகாக சொல்லுகிறது, அவருடைய உயிர்ப்பை குறித்து பெண் சீடர்கள் வந்து சொல்லுகின்ற வேளையிலே அது அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றியது என்று இதற்கு முந்தைய வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். அவ்வாறான சூழ்நிலையிலே இருந்த அந்த சீடர்களுக்கும் கூட ஆண்டவர் தன்னுடைய பாடுகளின் வழியாக சமாதானத்தை பகிர்கின்றவராக இருக்கிறார். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. அந்த சீடர்கள் எதனை இழந்திருந்தார்களோ, எந்த சமாதானத்தை இழந்தவர்களாக பயந்த சூழ்நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ, அவர்களுக்கு சமாதானத்தை தன்னுடைய பாடுகளின் வழியாக பகிர்கின்றவராக ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்படிப்பட்டதான சமாதானத்தை பகிரும்படியாக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமானவர்கள், இந்த நாளிலே 3 காரியங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். கிறிஸ்துவை பற்றி கொள்வதின் வழியாக அவரின் சமாதானத்தை பகிர்வதாக நம்முடைய அர்ப்பணி இருக்க வேண்டும். சக மனிதர்களோடு உள்ள உறவிலே, கிடைமட்ட உறவிலே சமாதானத்தை பகிர்கின்றவர்களாக நம்முடைய பணிகள், நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் சிந்தித்தோம், கிறிஸ்துவின் வழி நடப்பதின் வழியே அவரின் சமாதானத்தை பகிர்வதாக அருட்பணி. கிறிஸ்துவுக்கும் நமக்கும் இருக்கிறதான
அந்த உறவிலே, செங்குத்து உறவிலே நிலையாக இருந்து சமாதானத்தை பகிரும் அர்ப்பணியை செய்வதாக, சமாதானத்தின் பகிரும் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்பதை குறித்து சிந்தித்தோம். பிரியமானவர்களை, இவை இரண்டும் சிலுவையின் அடையாளத்தை தருகிறது. கிடைமட்டமாக இருக்கின்ற உறவும், செங்குத்தாக ஆண்டவரோடு நமக்கு இருக்கிறதான உறவும் சிலுவையை நமக்கு தருகிறது. இந்த சிலுவையிலே நாம் அறையப்பட்டோம் என்று சொன்னார். கிறிஸ்துவின் பாடுகளை ஏற்பதற்கு, இந்த சிலுவையிலே அறையப்படுவதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னார். அந்த பாடுகளின் வழியாக எவ்விதமாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு சமாதானத்தை பகிர்ந்து கொடுத்தாரோ, அதை போல நீங்களும் நானும் சமாதானத்தை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல அர்ப்பணியாளர்களாக, கருவிகளாக செயல்பட முடியும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இந்த வார்த்தைகளை கேட்டவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செயல்படுகிறவர்களாகவும் மாற நம்மை அர்ப்பணிப்போம். கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்கின்றவர்களாக நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய அர்ப்பணியும் இருக்க வேண்டும். இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்பட்டிருக்கிறதான இந்த கடின சூழ்நிலைகளின் வாயிலாக சமாதானத்தை இழந்து, மகிழ்வை இழந்து, எதிர்காலத்தை நினைத்த பயத்தோடு கலக்கத்தோடு எத்தனையோ ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அத்தகையதான ஜனங்களுக்கு சமாதானத்தை பகிரும் அருட்பணியாளர்களாக நீங்களும் நானும் வாழ்வதற்கு அழைக்கப்படுகின்றோம். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை சாட்சியாக இருக்கின்ற வேளையிலே, நம்முடைய வாழ்க்கையிலே அந்த சமாதானத்தை பெற்று அதனை பகிர்கின்ற நிலையிலே நாம் வாழ்கின்ற வேளையிலே, நம்மை சுற்றி இருக்கிறதான இந்த ஜனங்களுக்கு நம்மாலான எல்லா விதமான காரியங்களையும் செய்து, நம்மாலான எல்லா உதவிகளையும் செய்து, கிறிஸ்துவின் சமாதானத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் அந்த நல்ல ஊழியத்தை செய்யும்படியாக ஆண்டவர் தாமே உங்களுக்கும் எனக்கும் கிருபை தந்தருள்வாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, மீண்டுமாக இந்த காலை பொழுதிலே உம்முடைய சமூகத்தை நோக்கி உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கிறிஸ்துவின் சமாதானத்தை பகிர்வதாக அருட்பணி என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு சற்று நேரம் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாங்கள் தியானித்தோம். சுவாமி, ஆம் கர்த்தாவே, நீர் பேசி நம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றிற்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகின்றோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து எந்த இடத்திலே மனம் திரும்ப அழைக்கப்பட்டிருக்கிறோமோ, எந்த இடத்திலே உமக்கு நேராக நடப்பதற்கு இந்த நாளிலே நாங்கள் அழைப்பை பெற்றிருக்கிறோமோ, அந்த இடத்திலிருந்து மனம் திரும்பி உம்மண்டைக்கு வர நீர் கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆலயத்திலும் ஆராதனையிலும் சக மனிதர்களோடு உள்ள உறவிலும் எல்லா நிலைகளிலும் நாங்கள் கவனத்தோடு செயல்பட, கிடைமட்ட உறவிலே நாங்கள் மிகவும் மிகவும் கவனத்தோடு செயல்பட கர்த்தர் எங்களுக்கு கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரோடு உள்ள உறவிலே இன்னும் அதிகமாக நாங்கள் பலப்பட்டு, எங்கள் வாழ்க்கையில் எத்தனை கடினமான சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை பெரிய இடர்கள் வந்தாலும், அவை எல்லாவற்றின் நடுவிலும் தேவனுக்கு மாத்திரம் அதனை தெரியப்படுத்தி உமோடு உள்ள உறவிலே நாங்கள் பலப்பட்டு நீர் தருகிற சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இவை இரண்டும் எங்கள் வாழ்க்கையில் சிலுவையின் அடையாளத்தை தருகிறது. சுவாமி, எங்களை நாங்களே சிலுவையில் அறைவதற்கு ஒப்பு கொடுத்து, கிறிஸ்துவின் பாடுகளை எங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு, இந்த சமாதானத்தை தேவையோடு இருக்கிற ஜனங்களோடு பகிர்ந்து கொள்ளும் நல்ல கருவிகளாக நாங்கள் செயல்படுவதற்கு நீர் கிருபை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நம்முடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கட்டும். அன்பின் திருச்சபை குடும்பங்கள் எல்லோருக்காக ஜெபிக்கிறேன். இதனை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக நன்றி செலுத்துகின்றேன். ஆண்டவர் தாமே ஒவ்வொருவரோடும் கூட இரும். இரத்த கோட்டைக்குள்ளாக ஒவ்வொருவரையும் மறைத்து காத்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கடினமான இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரின் நாள் வரையிலும் எங்களுக்கு தந்த எல்லா பாதுகாப்புக்காக, எல்லா விதமான நன்மை நீவுகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனிமேலும் கர்த்தர் எங்களை நடத்த வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். சுவாமி, கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, இந்த கொடிய நோய் தொற்றினாலே பாதிக்கப்பட்டிருக்கிறதான மக்கள் சுகம் பெறுவதற்கு கிருபை தாரும். இழப்பை சந்திக்கிற குடும்பங்களிலே ஆண்டவர் ஆறுதலை தந்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து விதமான காரியங்கள் நடைபெறாதவாறு கர்த்தர் தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த சூழ்நிலையின் காரணமாக பல்வேறு நிலைகளிலே பொருளாதார பாதிப்பின் காரணமாக பொருளாதாரத்திலே நலிவடைந்து அநேக ஜனங்கள்
பாடுகளுக்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் தாமே அந்த ஜனங்களையும் கண்ணோக்கி அவர்கள் தேவைகளையும் சந்தித்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். முக்கியமான பொறுப்புகளில் இருக்கிற அரசியல் தலைவர்கள், அரசு அதிகாரிகள், மருத்துவ துறையில் இருப்பவர்கள், இன்னும் பல்வேறு நிலைகளிலே உதவியாக இருப்பவர்கள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தர் அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் பாதுகாத்தருளும், தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்தருள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய கிருபை இரக்கம் எங்களோடு கூட ஒவ்வொரு நாளும் தங்கி இருக்கட்டும். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். சகல துதி கன மகிமை எல்லாவற்றையும் ஒருவருக்கு மாத்திரம் நாங்கள் ஏறெடுக்கிறோம். கூடிய விரைவில் ஆலயங்கள் திறக்கப்பட்டு எல்லோரும் ஒன்றாக இணைந்து ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளை வெகு விரைவில் ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி தந்துள்ளோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும் சுவாமி. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே இவை எல்லாவற்றையும் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இவையெல்லாம் எங்கள் விருப்பங்களாக இருந்தாலும் ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அது மாத்திரம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு கிருபை தாரும். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் என்னுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்திருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக.